நமது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தமிழின என் அன்பு உறவுகளுக்கு இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அன்போடு தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றேன். எங்களது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு சார்பாக நிறுவன தலைவராகிய NC சீனிவாசன் ஆகினார். அடுத்தபடியாக நமது தமிழக அரசுக்கு நான் மனப்பூர்வமான மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எதனால நன்றி சொல்றேன்னா, உண்மையிலே இந்த தூய்மை காவலர் அந்த பணி என்பது மிக சுமையோடு கஷ்டத்தோடு செயலாக்கம் செய்கின்ற அந்த பணியின் அடிப்படையில் சில நாட்கள் காலமாக தமிழக அரசு எதிர்த்து போராட்டங்கள் அங்கங்கே ஈடுபட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் இது மாதிரி போராட்டங்கள் ஏற்படுத்தி செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்த தமிழக அரசு அவங்க கேட்ட கோரிக்கையும் சரி, அவங்க கேட்காத கோரிக்கையும் முக்கியமான கோரிக்கைலாம் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு அறிவிப்பினை கொடுத்துள்ளார். 30,000 வீடு என்பது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனை ஒரு இல்லாதவர்கள், அதாவது வீடு இருப்பவர்களும் இல்லாதவர்களுக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க. இத்தனை ஆயிரம் வீடுகள் வழங்குது தமிழக அரசு என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பெருமிதமாக இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீட்டு முறையில் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குற அடிப்படையில் இருக்கு. அது இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையில் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் காப்பீட்டு வழங்குறோம் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்திருக்காங்க. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பணியின் போது உயிரிழந்தால் தூய்மை பணியாளர்களுக்கு பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ள தமிழக அரசு மற்றும் உள்ள நிறைய கோரிக்கைகளையெல்லாம் அதை முன்வைத்து மிக சிறப்பாக செயலாக்கத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நாங்கள் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.